ஹலோ வணக்கம் பாய்ஸ். இன்றைக்கு நாங்கள் ஸ்பைசி மட்டன் கறி செய்வது அப்படின்னு பார்ப்போம். நிறைய பேருக்குலாம் செய்ய தெரியும். பட் இன்றைக்கு நாங்கள் இப்படி செய்தால் நல்லம் என்றது தான் நம்மளுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எல்லாம் செய்து பார்க்க போகிறோம். நான் இப்படி தான் செய்யணும். கரும்போ மட்டன் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையானது இதுக்குள்ளே நான் ஒரு 12-13 உள்ளி பூண்டு போட்டுக்கிறேன். அதில் 4 எடுத்து போட்டு அடிக்க போகிறோம். ரொம்ப இஞ்சியும் உள்ளியும் ரொம்ப போட்டு அடிக்க முதல் அரைவாசி. நாங்கள் அரைவாசி தான் வதக்க போகிறோம் போட்டு. மற்றது கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு. தக்காளி பழம் சின்ன 2 பெருசண்டா கொண்டு காணும். இது 2-3 செத்து மிளகாய், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கொண்டு வெட்டி வச்சாச்சு. அங்கால பாருங்க பெருஞ்சீரகம் கடுகு மட்டும் தான் எடுத்துக்க. நெச்சிரம் போடல நெச்சிரக்கு முதல்ல எடுத்து வச்சது. கடைசியாக கொஞ்சம் போடுறோம். கிழக்கு போட்டாங்க. மற்றது கரம் மசாலா ஒரு கொஞ்சம் இவ்வளோ தான் வாங்க. இப்படி காய்ச்சி நடிப்பு பார்க்கலாம். இல்லை மட்டி முதல்ல அமைச்சிட்டேன். சரி பழமும் போல அடுப்பை மூட்டுவாங்க. வச்சாச்சு. அடுப்பை குறைஞ்சி விடுவா. தண்ணி வத்தட்டும். தண்ணி கண்ணே விட்டால் உங்களுக்கு தெரியும். படிச்சு பழக்கம் வத்தட்டும் முதல். ஓகே காய்ஸ், இது ரெடியாக காய்ச்சி தண்ணியெல்லாம் என்ன செய்வோம்? 2 ஸ்பூன் எண்ணெய் விடுவோம். நீங்கள் கலந்து விடுவோம். புளினாலும் செய்யாதாங்க அளவானாக்க அப்படி விடலாம். கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் ரெடி ஆகிடும். கல்யாணம் பண்ண தேவையில்லை. ஓகே, எண்ணெய் கொதிச்சுட்டு கொண்டு வந்துட்டேன். இதால் ஒரு சின்ன ஸ்பூன் பேரும்போதால் ஒன்று போடுறேன். இது கொஞ்சம் காணாது. சின்ன ஸ்பூன் வழியாக கொஞ்சம் போடுறேன். இது கருவுக்கு முன்னமே நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னா நான் போட்டோட பக்கம் கறிக்கிடும். இது கொஞ்சம் புதியாக இருக்குது. நான் ஒரு வெங்காயத்தை போடுறேன். அதை போட்டுருங்க. கொஞ்சம் கற்று கொண்டு வரீங்க. எல்லாம் எனக்கு கறி ஓடாது. மஞ்சள் ஸ்பூனில் பாருங்க காவாசி இதுதான் எடுத்துனேன். அதே கூடி போச்சு. இவ்வளோ கடை கணக்காக போட்டால் உண்மையிலே கைக்கும் கறி. காலில் ஹாஃப் இட்லி ஸ்பூனில் போட்டால் ஓகே. விட்டா இவங்க ரெண்டுமே கிடக்காமல் போய் கொண்டிருக்கேன். பாருங்க நான் கொஞ்சம் வெங்காயம் மிச்சம் வச்சுக்கணும். இடையில போடுறதுக்கு கொஞ்சம் உள்ளி எடுக்க போடுறது மிச்சத்தை அடிக்க போகிறோம். நான் இப்போவே சொன்னால் செத்த மிளகாய் இப்போயே நான் போடுவேன். அது பிரச்சனை இல்லை. இப்படியே பார்த்தீங்கன்னா காய்ஸ் எடுத்து வச்சு கருவேப்பிலையில் வாசி எண்ணெய் வச்சுட்டு வாசி இப்பயே போடுவேன். தண்ணியோட போடாதவங்க பிடிச்சி மரம் கையெல்லாம் துண்டா போடும். எரிஞ்சு போடும். நல்லா வதக்குவோம். நல்லா கருகிற மாதிரி பொன் கலரில் வேலை மற்ற இதை பார்க்கலாம். விடுவோம். அடுப்பெல்லாம் பற்றி தான் இருக்குது. அதே கடவுளையும் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் தான் இதில் இஞ்சி தூள் எடுத்து போட்டு அடிப்போம். இஞ்சியும் இதுக்கு வச்ச கார்லிக்கையும் எடுத்து அதை போட்டு அடிப்போம். போட்டாச்சு. நல்லா அடிப்போம். பாருங்க காய்ஸ், நான் அடிச்சு முடிஞ்சதுனால இல்லையும் பாருங்க நல்ல வடிவாக வாங்கி வந்துக்கிறேன். இந்த பிறகு உண்மையிலேயே காணும். அப்படியே பேர் போட வீட்டாக வந்து பேர் வந்து இப்படி தருவ பேர் அப்படி நீங்களும் கண்டிப்பாக அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதான். ஓகே, தூக்கி இடிச்சு இஞ்சியும் புளியும் எடுத்து போடுவோம். அப்படியே பாருங்க காய்ஸ், நல்லா வளர்க்குவோம். என்னன்னு சொல்கிறோட பச்சை மணம் கண்டிப்பாக போகணும். அப்போதான் கறியில் வந்து இது ஆக பச்சை மணம் மாதிரி இருக்காது. நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை குறைச்சி விட்டுட்டு வதங்கி பச்சை மணம் போடுவோம். பச்சை மணம் நல்லா வருது நமக்கு. அப்படியே இந்த மீன் டைம் பாருங்க பச்சை மிளகா எடுத்து வச்சு நம்ம காட்டில் வந்து இதில் காட்டுறேன். நான் ஒரு இன்றைக்கி ஒரு 10 பச்சை மிளகா எடுத்துனா நம்ம உங்களுக்கு கிட்ட உரப்பை கூட்டி வச்சுக்கோங்க. எப்போவுமே கறிக்கு வந்து தூள் உரப்பை கூட்டுறதை விட பச்சை மிளகா உரப்பை கூட்டினா கறி நல்லா இருக்கும். ஏன்னா தூள் வந்து எரிஞ்சு மனம் உண்மையிலேயே வரும். தூளை கூட்டக்கூடாது. அளவாக போடணும். பச்சை மிளகா பிடிக்கிறது நெல்லம் இல்லை சின்ன பச்சை மிளகா அவ்வளோ பேர் கொண்டு பாருங்க. பச்சை மிளகா கொண்டு பார்த்து கொண்டு வரணும். நல்லா வதக்குவோம். ஓகே காய்ஸ், இது வந்து நல்லா பச்சை மிளகா போயிட்டு இருப்பேன். சொட்டு அடுப்பை கூட்டிட்டு இதுக்கு தக்காளி பழத்தை போடுவோம். இதுக்குள்ள நல்லா யூஸாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் வரைக்கும் நிறைய வச்சுக்கணும். நல்லா ருசியோட வந்துட்டு நல்லா நசுக்கி விட்டு ரெடியாக வச்சது வச்சு தூக்கி ஃபுல்லாக தீய விட்ட வேண்டியான். பற்றி வெளியே போனோம். முதலாவது 1 ஸ்மால் ஸ்பூன் அளவு மஞ்சள் நான் போடுவேன். காணும் வறுத்தது பெப்பரையும் போட்டுக்கொள்வேன். 2 ஸ்பூன் அளவு முக்கால்வாசி. அடுத்தது கரம் மசாலா போடுவேன். அதுவும் வந்து மஞ்சள் ஸ்பூனால் கால்வாசி போட்டால் காணும் போட்டால் இருக்கும். உப்பு பாருங்க
பெரிய ஸ்பூனால் நான் 2 தான் போவேன். அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா கூட்டி பார்த்து போட்டு வரலாம். அதில் போட்டால் அவ்வளோதான் நான் பெரிய போட்டால் தூக்கி போட்டுக்கலாம். விஷயம் நம்ம சொல்வேன். அடுத்தது இதுக்கு நான் போட போகிற ஸ்பூன் தூள் வந்து இந்த கறி பவுடர் தூள் தான் வந்து நல்லா இருக்குது. 1 2 இவ்வளோ காணுங்க. நான் நேரம் போடல இது கணக்க போடுவாலும் இது கொஞ்சம் கறியை நினைக்கலாம் வரும். நல்லா கிண்டு வந்துடுவேன். போட்டு காய்ஸ் நல்ல கிண்டு வரும். நம்ம கிண்டிட்டு வரும்போது ஏன்னா 2ஆம் அப்படின்னு சொன்னால் அந்த தூள் கொஞ்சம் அடியிலிருந்து மனத்தை அப்படி இருந்துடும். தண்ணி வரும் வரும் மூடி தான் தண்ணி வரும். ஆனால் நல்லா கொஞ்சம் நேரம் திருப்பி கிண்ட மசாலா அப்படி வச்சு அப்படி உள்ளது போய் நல்ல வடிவாக டேஸ்டியாக மிக்ஸ் ஆகும். தரம் இப்படி மிக்ஸ் ஆகி வரணும். இப்படி பறி வந்து மாதிரி கிடக்குது. அப்போ அப்படி கலரில் வரணும். வந்ததுக்கு பிறகு நீங்கள் தேவையென்றால் கொஞ்சம் தண்ணி எடுத்து சும்மா கணிக்க விட்டுட்டு அப்படி மூடி விடலாம். பாருங்க தண்ணியை கணிக்கி போட்டு என்ன செய்ய போகிறோம்னா அது கூட போகிறேன். காய்ஸ் முடியாச்சு. எடுத்து அப்படி அப்படி வளர்த்து போடுறது போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் மூடாமல் கூட்டி விடுவோம். நல்லா தண்ணீர் அவிஞ்சு மேலே வர விட்டு இதை நாங்கள் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாயம் எல்லாம் போட போகிறோம். அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் பண்ணுவோம் 15 நிமிஷம். அப்போ காய்ச்சி 15 நிமிஷம் முடிஞ்சது. பாருங்க தண்ணியில் மிதக்கிற வத்தி கிண்டு வருது. இப்படியே நல்லா கிண்டி போட்டு எடுத்து வச்சுக்கிற இந்த வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு அப்படியே வெங்காயம் போடுவாங்கல்ல போடைக்கான ஒரு உழைப்பு வந்து இதில் அப்படியே நடிச்சிருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். அப்படி தான் பாருங்கலாம் போட்டு நல்லா கிண்டி திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் மூடி விடுவோம். ஆட்டை வச்சு அப்படியே தான் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கறியில் தண்ணி அப்படியே அப்படி நல்லபடியாக கலராக வச்சியில் அப்படியெல்லாம் விட்டு படி இருக்குது. இப்படி இருக்கணும். கறியப்பா டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அப்புறம் தேங்காய் பால் சாப்பிட்றது வச்சு கிடைக்கிங்க. நண்பர்கள் தேங்காய் பால் விட்டால் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் விட்டு வதக்குறது தான். இப்போ மூடி விடுவோம் நல்லபடியாக. ஒரு 5 நிமிஷத்தை தொடர்ந்து பார்க்குறேன் காய்ச்சி எனக்கு இதெல்லாம் மூடி கொண்டு வேறு இந்த டைமில் பால் விடலாம். கண்டிப்பாக இந்த டின் பால்லாம் நம்புவேன். கொஞ்சம் தான் கரெக்டாக பார்த்து விடுவேன். இது ஓகே சொன்னால் இது வந்து பெரிய கரண்டியால் 3 ஸ்பூன் தான் காரம் அதை பால் தான் பண்ண நடக்கும். வச்சிக்க எல்லாரும் கிண்டி விடுவோம். இப்போ நல்லா கிடக்கு. ரசம் பிறகு பார்க்கலாம் எப்படி இருக்கு. கொஞ்சம் கச்சேரி கச்சா தேசி பிள்ளை ஆப்பி வச்சு கொடுங்க. பாதி எடுத்து ஓகே காய்ஸ் இறுதி கட்டம் வந்து விட்டது. பாருங்க நல்லா வளைஞ்சு கடைசியாக என்ன கட்டத்துக்கு வந்துட்டார். பாதி ரெடியாக ஆகிட்டுது. நான் என்ன செய்ய போகிறோம்டா எடுத்து வச்சுக்கிற இறைச்சி சரக்கு கொத்தில் இருந்து ஒரு கொஞ்சமாக சொட்டு எடுத்து தூவ போகிறேன். நான் பெருசாக வச்சுருக்கிறது பிடிக்காது. பிடிக்க மாட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே இறக்கலாம். இதுக்கு வச்சு போடாது. கொஞ்சம் ஆறுனாப்புறம் புளி விடுறவ. மற்றது அந்த மசாலா நல்லா வாசமாக கறி இருக்கணும் விரும்புகிறார்கள். பெருஞ்சீரகம் கராம்பு ஏலக்காய் கருவேப்பிலை ரம்பையில் விரிஞ்சியில் மற்றது கராம்பு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சட்டியில் வச்சுட்டு வதக்கணும். வதக்கி கொஞ்சம் கருகிற மாதிரி ப்ரௌன் கலரில் வதக்கி ஆற வச்சுட்டு மிக்சிக்கு போட்டு அடிச்சு போட்டு இறக்குற இதே மாதிரி போட்டுட்டு ஒரு 1 மினிட் அப்படி கிண்டி கிண்டியை விட்டுட்டு அப்படி இறக்கலாம். கலர் அதை போட்டால் வாசம் போயிடும். கலர் நம்பக்கூடாது. அது உண்மையிலேயே கறி நல்ல வாசமாக இருக்கும். எனக்கு டேஸ்ட் அதே சாப்பிட்டு அழுத்து போச்சு. சொன்னால் ரெண்டு செய்யலை. இப்படி செய்கிறேன். நீங்களும் அப்படி செய்ய சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கும். அப்படியே பாருங்க. சாப்பிட்டு சொல்லுங்க. ஹாய்ஸ் பாய். நல்லா புளிய விட்டு காய்ஸ் நல்லா பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் புளி விட்டு காட்டவில்லை. சரி பாருங்க. நல்லா முதல்ல கிண்டினா இந்த புளி கடைசி எப்படி விட்டாச்சு காணாது. கொஞ்சம் இப்படி பாருங்க எப்படி வந்து கிடக்குது. தேங்க்யூ பாய்.